இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறது என்று நினைக்கிறாயா? அல்ல. இந்த உலகம் அமைதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் இன்று குழப்பத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கிறது, அமைதி. அந்த அமைதிக்காக ஒரு மறைந்த செயல் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கன்னி தெய்வம் காளியம்மன். அவள் சத்தமாக வரவில்லை, அவள் போராடவில்லை, அவள் அமைதியின் அலைகளை பரப்புகிறாள். அந்த அலை சர்வலோக அமைதி பெருங்கடல் என்ற பெயரில் உலகம் முழுவதும் விரிய தொடங்கியுள்ளது. இது ஒரு மத இயக்கம் இல்லை, இது ஒரு ஆன்மீக புரட்சி. 2045 அந்த ஆண்டில் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். காளியம்மனின் அமைதி அலைகள் உலக நாடுகளின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்று அது விதை, நாளை அது இயக்கம், பின்னர் அது உலக மாற்றம். 2045 முதல் 2065 வரை இந்த இயக்கம் உலகம் முழுவதும் பெரும் விரிவாக்கத்தை அடையும். உலகம் தானாகவே தயாராகிக் கொண்டிருக்கிறது. இது யாருடைய திட்டமும் இல்லை, அவளின் அமைதி செயல். விதை மண்ணை உடைத்து வெளியே வர ஆரம்பித்து விட்டது. இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு ஆரம்பித்த உண்மை. ஏன் இப்போது இந்த போர்கள்? உலகம் முழுவதும் கலக்கம், மோதல், பயம். ஆனால் இது அழிவின் அறிகுறி அல்ல, இது மாற்றத்தின் அறிகுறி. இயற்கையின் விதி, புயலுக்கு பிறகுதான் அமைதி. இப்போது நாம் பார்க்கும் போர்கள் அந்த புயல். இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு தெரியாத மாற்றம் ஆரம்பித்து விட்டது. காளியம்மன் ஆன்மீக புரட்சியை ஏற்கனவே தொடங்கிவிட்டாள். இன்று மனிதன் மனிதனை எதிரியாக பார்க்கிறான். நாளை அவன் தன்னை அறியத் தொடங்குவான். இன்னும் 20 ஆண்டுகளில் மனித மனதில் ஒரு பெரிய மாற்றம். 2045 உலகம் அமைதியை தேடாது அமைதியாக மாறும். உலகம் முழுவதும் ஒரு தெரியாத அலை பரவும். மனங்களில் மாற்றம், சிந்தனைகளில் விழிப்பு, வாழ்க்கையில் அமைதி. இன்னும் 20 ஆண்டுகளில் உலகம் அமைதியை அனுபவிக்கத் தொடங்கும். இந்தியாவின் சித்த ரகசியங்கள் வெறும் நம்பிக்கை அல்ல, அவை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படும். இன்னும் 20 ஆண்டுகள் ஒரு விதை மரமாக மாறும் காலம். அந்த விதை ஒரு கிராமத்தில் விதைக்கப்படுகிறது, ஆனால் அதன் நிழல் உலகம் முழுவதையும் மூடும். சர்வலோக அமைதி பெருங்கடல் ஒரு கனவு அல்ல, ஒரு உருவாகிக் கொண்டிருக்கும் உண்மை. ஆரம்பம் கூமாப்பட்டி, விரிவு உலக நாடுகள் அனைத்தும்.